எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் நிற்பேன். ஒரு அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பேன். பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவேன். இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் தவேகா தலைவர் விஜய்தான். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அரசை கண்டித்து அவர் கைப்பட எழுதிய கடிதம்தான் இன்று அரசியல் கட்சி தலைவர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இதுகுறித்து புகாரளித்த 24 மணி நேரத்தில் குற்றவாளியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் 3 பெண் IPS அதிகாரிகளை நியமித்துள்ளது தமிழக அரசு. மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கு அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தான் கைப்பட கடிதம் எழுதி அறிக்கையாக வெளியிட்டுள்ளார். அதில், அன்பு தங்கைகளே, கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள், எனது அருமை தங்கைகள், பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கு எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு அவலங்கள், பாலியல் குற்றங்கள் என பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் சொல்ல முடியாத வேதனைக்கும் ஆளாகிறேன். யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது? நம்மை ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்தது. அதற்காகவே இக்கடிதம். எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன், அண்ணனாகவும் அரணாகவும். எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம். அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார்.